Good morning students. Today வந்து T linear properties of T is linear பார்த்தோம், kernel of T பார்த்தோம், அதுக்கான related problem ஒன்று பார்க்க போகிறோம். Problem let T is R square tends to R cube is a linear such that T of 1, 1 equal to 1, 0, 2 and T of 2, 3 equal to 1, minus 1, 4. What is T of 8, 11? ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆர் ஸ்கொயரும் ஆர் கியூபும் ரெண்டு வெக்டர் ஸ்பேஸு அது எதுவும் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா டி இஸ் ஆர் ஸ்கொயர் டென்ஸ் டு ஆர் கியூபு. இது வந்து லீனியர்னு சொல்லிட்டோம். ஸோ சச் தட் டி ஆஃபுக்கு வேல்யூ டி ஆஃப் 1, 1க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் 2, அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டி ஆஃப் 8, 11க்கு என்ன வேல்யூஸுங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், டி ஆஃப் சிஎக்ஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் டிஎக்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம இங்கே கிவன் டி இஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் கியூப் இஸ் லீனியர். ஏன் அங்கே வந்து டென்ஷன்னா ஏன்னா இதுலேருந்து உள்ள வேல்யூஸ் தான் இதுலேயும் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் கியூப் இஸ் லீனியர். இப்போ கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டி ஆஃப் 8, 11ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க வந்து இது லீனியராக இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸு, அது ஃபீல்டில் இருக்குது. அப்போது இது வெக்டர் ஸ்பேஸ்னால் அதில் வந்து வியில் எத்தனை வெக்டர் இருக்கும்? எக்ஸ், ஒய். அப்போ நம்ம இங்கே ஆர் ஸ்கொயர்டுக்கு ஏ, பி எனி வெக்டர் இன் ஆர் ஸ்கொயரில் இருக்குன்னு. அப்போ தென் ஏ, பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 1, 1 ப்ளஸ் ஒய் ஆஃப் 2, 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறீங்க. இப்போ உள்ளங்க அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ், எக்ஸு 2y, 3yன்னு வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸை ஈக்குவேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஈக்குவேட் பண்ணால் அங்கே என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு ஏ, ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸு ப்ளஸ் 3y ஈக்குவல் டு பி. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு டேர்மை கேன்சல் பண்ணால் தான் ஒரு டேர்ம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ எதை கேன்சல் பண்ணால் இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ ஈஸியாக எக்ஸை கேன்சல் பண்ணால் 3லேருந்து 2வை சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து லெஸ் பண்ணாலும் நமக்கு ஒய் கிடைக்கும், ரிமைனிங் பி மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒய் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏவை ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்க்கு மேலே அப்ளை பண்ணும்போது 2b மைனஸ் 2a ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். இப்போது இதுலேருந்து என்ன லெஸ் ஆகும்? இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் 2bன்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் 2a, ஆல்ரெடி ஏ இருக்குது. அப்போ 3a மைனஸ் 2bன்னு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? ஏ, பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 1, 1 ப்ளஸ் ஒய் ஆஃப் 2, 3. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதை அப்ளை பண்ண போகிறோம். 3a மைனஸ் 2b ஆஃப் 1, 1 ப்ளஸ் b மைனஸ் a ஆஃப் 2, 3. ஸோ இப்போ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சுன்னா டி ஆஃப் ஏ, பி ஈக்குவல் டு 3a மைனஸ் 2b டி ஆஃப் 1, 1 ப்ளஸ் b மைனஸ் ஏ டி ஆஃப் 2, 3ன்னு வந்துடும். ஏன் இங்கே வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வரல? ஏன் அப்படின்னா ஸ்கேலாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்க முடியாது, வெக்டார்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ 3a மைனஸ் 3b 1, இதோட வேல்யூ டி ஆஃப் 1, 1க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 1, 0, 2. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1, 0, 2 ப்ளஸ் b மைனஸ் ஏக்கு டி ஆஃப் 2, 3க்கு என்ன வேல்யூஸு? 1, மைனஸ் 1, 4. அதோட வேல்யூஸை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இந்த டேர்மை வந்து இந்த 3 டேர்முக்குள்ளே அப்ளை பண்ணால் 3a மைனஸ் 3b, அடுத்தது 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 0, நெக்ஸ்ட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 6a மைனஸ் 4bன்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே அப்ளை பண்ணும்போது b மைனஸ் ஏ மைனஸ் b ப்ளஸ் ஏ 4b மைனஸ் 4aன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டு அந்தந்த கரஸ்பாண்டிங் டேர்மை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே 3a மைனஸ் 3b இருக்குது, இங்கே b மைனஸ் ஏ இருக்குது. அப்போ நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2a மைனஸ் b. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இதோட ஆட் பண்ணும்போது a மைனஸ் பின்னு கிடைக்கும். இங்கே 6a மைனஸ் 4b இருக்குது, இங்கே மைனஸ் 4a இருக்குது. அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2aன்னு மட்டும் இருக்கும். அப்போ டி ஆஃப் 8, 11 பிக்கு பதிலாக 8ஐயும் 11ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும்? 2 × 8 60 மைனஸ் பிக்கு 11 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஏக்கு 8 மைனஸ் 11, அடுத்து 2 × 8 16ன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு 5, மைனஸ் 3, 16. அப்போ தேர்ஃபோர் டி ஆஃப் 8, 11க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்?
5, -3, 60ங்கிறது கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.